Hi viewers, இதுவரை YouTube அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஏர்லியராக வீடியோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாட்டர்டேவே வந்து நான் ஷூட் பண்ணிடுறேன். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் சரிங்களா. அல்சாஜி ஃபார்ம் பொறுத்த மட்டும் அடுத்த பக்ரீத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய்கிட்டு இருக்கு. நியூ ஸ்டாக்குகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இன்ஷால்லா மண்டே மார்னிங் இன்ஷால்லா நியூ ஸ்டாக்குகள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன ஆடுகள் வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் கிராக்கியாக இருக்குது ரேட்டுகள். ஸோ அதனால் வந்து சின்ன ஆடுகள் வந்து ரொம்ப முண்டாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய தரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவு நான் ரேட்டுக்கு கூட கொடுக்குறேன் ஆகிப்போச்சு, கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெரிய குட்டிகள் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நிறைய பிளான்கள் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நல்ல முறையில் பண்ணி உங்களுக்கு மேலும் சாட்டிஸ்ஃபைட் ஆக்கி நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வந்து நல்ல முறையில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பக்ரீத்துக்கு பெரிய கடாக்களை வேணும் அப்படிங்கிறவங்க, வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை பர்சனலாக வேணுங்கிறவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சில முக்கியமான ஆடுகள் ஃபுல்லாமே இப்போவே ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பக்ரீத்துக்காக நம்ம அல்சாஜி ஃபார்மோட நல்ல முறையாக வளர்த்து இது பண்ணக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் விஜயகுமாருக்கு வந்து அதுகளை அனுப்பி அங்கேருந்து வளர்த்து எல்லாருக்கும் பிறநாளுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆடு நிப்பாட்டி வளர்த்து இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக அது ரீதியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பண்ணைக்குள்ளே போய் அப்டேட்டுகளை பார்ப்போம். சொன்ன மாதிரி அல்சாஜி ஃபார்ம் வந்து யூடியூப் சேனல் 200K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிச்சு. ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன், போன வாரம் ஒரு வீடியோ போடணுன்னு ஜம்மு ஞாயிற்றுக்கிழமை போட்டாச்சு. மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு சரிங்களா. உள்ள ஆடுகள்லாம் பார்ப்போமா. இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாயங்கால நேரம் ஊரில் தென்காசியில் மழை, பட் பண்ணையில் மழை இல்லை. அதுலேருந்து 5 கிலோமீட்டர் தான் இங்கே தள்ளி, பட் இங்கே மழை இல்லை. சரி ஃபைன். இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். பெரிய ஆடுகள் பார்த்துட்டிங்கன்னா போஸ்பாண்டி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுருக்கானா. அப்புறம் தங்க கண்கருப்பு சாப்பிட்டுருக்கானுங்க. பிரபான வெள்ளமரு இந்த பேச்சுவார்த்தையில் இருந்தால் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கான். நல்ல பொருள். கண்கருப்பு இப்போ ஓரளவு நல்ல தேடி வந்துட்டுருக்கான். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் முன்னே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். போஸ்பாண்டி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காப்புல வழிகாட்டி. அப்புறம் குறும்பை, அப்புறம் சக்தி கிளிமுக்கு. சக்தி கேட்டுட்டு தான் இருக்கான். இல்லைடா நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். நண்பன் தானே, நமக்கு தர மாதிரி யாருக்கு தர போகிறான், நம்ம அவனுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறோம். அப்புறம் புது எட்டயபுரம் மாஷா அல்லாஹ் நல்ல அழகு, லட்சணம், அறிவு. வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவான், டாக்டர் இன்ஜினியர் அடி வருவான். எட்டயபுரம் போயிருந்தோம். ஸோ ரேட்டுகள் நான் சொன்ன மாதிரி தான் மோசமான ரேட்டு, ஒன்றுமே வாங்க முடியலை. சரி இவன் ஒரு அழகன் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான். ஏன்னா இப்போ ஒரு தடவை நம்ம இங்கேருந்தாங்களாம் போன அப்படின்னாலே குறைஞ்சது 3000-4000 செலவாயிரும். சரி ஒன்றுமே செலவு பண்ணிவிட்டு எம்டியாக வர வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக இந்த அழகன் 4 பல்லு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்ல கடை வந்து ரொம்ப பெருவிட்டு கிடையாது, ரொம்ப சில்லும் கிடையாது, பட் அழகன். சண்டைக்கு ஆகும், கொம்பு பிடிங்கிருக்கு, 4 பேருக்கு பல்பட்டுருக்கு. கைக்கு கூப்பிட்டாலும் நல்லா கையில் தான் நிற்க, கலைசையிலே கிடையாது. நல்ல பொருள் இருக்குது. நம்ம பெரிய கண்கருப்பு இந்த மாதிரி நம்ம அரசன் வஜீரனுக்கு கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஜமுனாபுரி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இது வந்து நாளைக்கு போகும், ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிடும் சரிங்களா. அப்புறம் மண்டோடஞ்சி எட்டயபுரம் இன்னும் 2-3 என்கொயரியில் தான் இருக்கான். நிறைய பேருக்கு ப்ராப்பரான ஃபோட்டோ வீடியோ என்னால் போட முடியல, டைமிங் இல்லை. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெரிய குறும்பை எப்படி ஜம்முன்னு சாப்பிட்டுருக்கானா, நல்லா சாப்பிடுவோம், நல்ல பையன். அப்புறம் நம்ம எட்டயபுரம் உள்ளேருந்து ஒரே சண்டை போட்டுருக்கான்னு சொல்லி அவனே கெட்டில் போட்டு இங்கே கொண்டாந்தாச்சு. அப்புறம் இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருந்தவங்க கேங்கை இங்கே கொண்டாந்தாச்சு. காரணம் இதிலேருந்து ஒரு 4-5 பேர் விஜயகுமாருக்கு வழக்கு கொடுத்தாச்சு. இது ஜுடிப்பி, இது ஆல்ரெடி என்கொயரியில் தான் இருக்குது. ப்ரீடுக்கும் கேட்டிருந்தாங்க, வழக்கும் கேட்டிருந்தாங்க. வழக்கு கேட்குறவங்களுக்கும் கொடுக்கணும். இது ஒரு எட்டயபுரம், இது ஒரு கொங்கு கன்சவலை,
கச்சக்கட்டி இவனும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கான். ஒரு கோயிலுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் கோயிலுக்கு வாங்குறவங்க அந்த கச்சக்கட்டி வாங்க மாட்டாங்க. சுத்தம் எனக்கு காது பிறப்பாக இருந்தாலும் அவங்க அதை ஜஸ்ட் ஒரு இதாகவே நினைப்பாங்க. ஸோ அதனால் அவன் வந்து ஒரு பெண்டிங்கில் இருக்கான். இது ஃபுல்லாக ஃபீமேல் குட்டிகள். ஆல்ரெடி நம்ம இந்த ஊருக்கு திருச்சிக்கு நான் முடிச்சு தான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் லோடில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு மேல் குட்டி நிற்கி, மீது எல்லாமே ஃபீமேல் குட்டி தான். குட்டிகள் வந்து ரேட்டுகள் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. பெருசுகள் எடுத்துடலாம் போல், சிறுசுகள் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணையில் பிறந்து வளர்ந்த கோழி குஞ்சுகள். நல்ல ஜம்முன்னு வளர்ந்துட்டு மாஷா அல்லாஹ். நம்ம பண்ணையில் கோழி குஞ்சு வளர்றதுனா பெரிய விஷயம். ஏன்னா கீரிப்புள்ள தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கழுத்தத்தான் கோழி ஒரு வழியாக அதை வந்து குஞ்செல்லாம் கொண்டு வந்து காப்பாற்றிடுச்சு. என்னது மீனா? என்ன மீன்? விராலா? வலையில் பிடிச்சா நிற்கும், தூண்டியில் பிடிச்சதுன்னா நிற்காது. பிடிச்சாச்சா? யார் கொண்டு வந்தா? கிணத்துல விட்டுற வேண்டியதானே? அப்புறம் நான் காளித்து மாஷா அல்லாஹ் ஜம்முன்னு இருக்கான். காளித்து நான் ரெடி ஆகிட்டான். அவுத்து விடுவேன் அப்பப்போ. ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டிருக்கேன், 1-2 ரீல்ஸு. மாஷா அல்லாஹ் ரொம்ப பிடிச்ச பையனாக இருக்கான். சரிங்களா? அப்புறம் புதுவாள், பண்ணைக்கு புதுவாள் இடையபுரம் போயிருந்தேன்னு சொன்னேன்னு. போயிட்டு வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபரோட சந்தித்தோம். அப்போது இது அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல ஜாதி கண்டு. சரி கொடுத்தாப்புல ஒரு 4 நாள் பேசி நமக்கு கிடச்சிச்சு. ஏன்னா பசுங்கண்டு பெரும்பாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த நிக்கட்டுன்னு சொல்லி கொடுத்தாப்புல. அதோட தாய் வந்து இந்த மொட்டை மண்டை சொல்லுவாங்களே, பால் வர்க்கம் உள்ளது. சரி காலித்து நிற்கிதுன்னு ஆயிடுச்சு. காலித்து நிற்கையிலேருந்து ஒரு காவாசி கூட கிடையாது. இது நின்றுட்டு போட்டோம், ஒரு பசுங்கண்டு நிற்க போய் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம நேற்று அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த கண்டும் அந்த கிடாவும் வாங்கிட்டு வந்தோம். ஸ்கூபியை பாருங்கள், ஸ்கூபி ஜம்முன்னு இருக்கா. கண்டு நல்ல வைக்கோல் சாப்பிடுது, அதனால் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம பின்னாடி எவ்வளோதாலும் முன்னாடி கொண்டு வந்ததுனால பின்னாடியில் குட்டிகள் இல்லை. பூரா அப்டேட் இருந்தாலும் பார்த்துருவோம். புறாக்கள் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல வகையாக கலராக இறங்கியிருக்கு. சபீர் பாயிண்ட்டு கொஞ்சம் நல்ல புறா இருக்குது எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னார். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை நான் கொஞ்சம் சாதா புறாக்களை கொஞ்சம் குறைச்சிட்டு அதை வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கு. ஏன்னா காக்கா தொல்லைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை கூடிய சீக்கிரத்தை சரி பண்ணணும். சரியாக இருந்தது தான் ப்ராப்பரான உணவுகளுக்கு வெளியே கிடைக்காம இப்போ கடுமையாக உள்ளே வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்மகிட்ட இறங்கின பட்டாக்கள் மாஷா அல்லாஹ் எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க. பாருங்கள், சாக்லேட் கலர், சில்வர் கலர், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தந்த கலர்கள்லாம் கொஞ்சம் எங்கே இருக்கிறான் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா. நல்ல நல்ல கலரில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. மாஷா அல்லாஹ். அப்புறம் பண்ணையில் விவசாய வேலைகள் புல்லுகள்லாம் பாருங்கள். இங்கேருந்து பார்க்க எவ்வளோ ஜம்முன்னு இருக்கா. செவ்வாழை வச்சுருக்கோன்னு சொல்லி டீட்டெயிலாக சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அதில் கூட கொஞ்சம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வாரம் அதுக்கான வேலைகள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்னும் வச்சு ப்ராப்பராக பண்ண ஏன்னா நமக்கு இயற்கை உரம் நிறைய இருக்குது, சாணங்கள் உரங்கள்லாம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் பெரிய மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. அதை கருத்தில் கொண்டு தான் வந்து நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் அதிலே ஒரு நல்ல ரிசல்ட் எடுப்போம். சரிங்களா? இந்த வார கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கும். 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி உணர்ந்துட்டேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட்கள் கிடைச்சாலும் அதையும் நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்ஷாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.